வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 243 தொகுதிகள் கொண்ட பீகார் மாநிலத்திற்கு தேர்தல் தேதி அறிவிப்பு. முதற்கட்டமாக நவம்பர் 6ஆம் தேதி 121 தொகுதிகளுக்கும், இரண்டாம் கட்டமாக நவம்பர் 11ஆம் தேதி 122 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு. பீகார் மாநிலத்தில் 2 கட்டங்களாக பதிவாகும் வாக்குகள் நவம்பர் 14ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி. பீகார் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி தனித்து போட்டி. 11 வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டார் அக்கட்சியின் மாநில தலைவர் ராகேஷ் யாதவ். தீபாவளி பண்டிகையையொட்டி 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. தீபாவளி முடிந்து ஊர் திரும்ப ஏதுவாக 3 நாட்களுக்கு 15,129 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தகவல். தீபாவளிக்கு 14 நாட்கள் உள்ள நிலையில் இதுவரை 2 லட்சம் பேர் முன்பதிவு செய்திருப்பதாகவும் பேட்டி. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் பயணிகள் புகார் அளிக்கலாம். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் உறுதி. அனுப்பி அவரிடத்தில் பேசி அந்த கட்டணத்தை திரும்ப வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் போக்குவரத்து ஆணையர் அவர்கள் பல்வேறு குழுக்களை அமைத்து ஆய்வு செய்கின்ற நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இப்போ இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை சார்பாக ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. பரனூர் டோல்கேட்டில் வந்து நீங்கள் நிறுத்தி ஆய்வு பண்ண வேணாம், அதனால் அங்கே வந்து டிராஃபிக் ஆகுது, இன்னும் வேறு இடத்துலையும் நிறுத்தி நீங்கள் ஆய்வு பண்ணுங்கன்னு. இப்போ ஆய்வு நடப்பதனால தான் அவங்க காவல்துறை சார்பாக அந்த வேண்டுகோள் வைக்கப்பட்டது. எனவே அந்த ஆய்வு என்பது தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிப்பு. சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 20% வரை மிகை ஊதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் நலம் விசாரிப்பு. கிட்னி முறைகேடு வழக்கில் இதுவரை விசாரணை தொடங்காதது ஏன் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காததற்கு இபிஎஸ் கண்டனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் பைஜெயந்த் பாண்டா, இணை பொறுப்பாளர் முரளிதர் ஆகியோர் இன்று சந்திக்க திட்டம். 2026 சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் சுற்றுப்பயணம் குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல். இதுவரை தேசிய கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியாததால் இந்த முறை மறைமுகமாக ஆட்சியில் நுழைய முயற்சி. அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. இப்பொழுது பல்வேறு வகைகளில் பின்பக்கம் வந்து ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று சில முயற்சி செய்திருக்கிறார்கள். திமுகவிற்கு எதிராக விஜயை ஒரு கருவியாக பயன்படுத்துவதே பாஜகவின் நோக்கம். கரூர் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி, பாஜக உள்ளிட்டோர் அரசியல் செய்வதாகவும் திருமாவளவன் குற்றச்சாட்டு.
ஒரு கருவியாக பயன்படுத்தி திமுக மற்றும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக அரசியல் செய்வதே அவர்களின் நோக்கம். விஜய் மீதும் மத்திய அரசு மீதும் வயிற்றெரிச்சலில் குற்றம் சாட்டுகிறார் விசிக தலைவர் திருமாவளவன். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலடி. திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர். நாளைக்கு திருமாவளவனுடைய கட்சியில இதே போல நடந்திருந்தாலும் கூட நடக்கக்கூடாது. ஒருவேளை நடந்திருந்தாலும் கூட அப்போ நான் திருமாவளவனுக்கும் டிஃபெண்ட் பண்ணுவேன். காரணம் அவர் மீது போய் கைது பண்ணுவீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தான் பொறுப்புன்னு இல்லைங்கண்ணா, ஆர்கனைசர்ஸ் பொறுப்பு. அதனால் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பார்க்கறாரு, அவருடைய கட்சியிலிருந்து பெருமளவுல மக்கள் வெளியேறுவதை கண்கூட அவங்க பார்க்கறாங்க, வேறு வேறு கட்சிக்கு போறாங்க. அந்த எரிச்சல்ல மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் வயிற்றெரிச்சல்ல அவர் வெளியே வந்து திடீரென்று விஜய் அவங்களை பத்தி தாக்குறதோ மத்திய அரசின் மீது தன்னுடைய விமர்சனத்தை கடுமைப்படுத்தி இருப்பதோ அப்படித்தான் நான் பாக்குறேங்க. கரூரில் தாவேகா பிரச்சாரத்திற்காக ரவுண்டானாவில் இடம் கேட்ட நிலையில் குறுகலான இடத்தில் அனுமதி வழங்கியது ஏன்? விஜய் வந்தவுடன் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது, தடியடி நடக்கிறது, முதலமைச்சர் உடனடியாக கரூர் செல்கிறார், எப்படி என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி. குறுகலான இடத்துல எதுக்காக பெர்மிஷன் கொடுத்தாங்க? விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த இடத்துல பெர்மிஷன் கேட்டாங்க? ரவுண்டானாவில் பெர்மிஷன் கேட்டாங்க. ரவுண்டானாவில் பெர்மிஷன் கேட்டதற்கு ஒரு குறுகலான இடத்தில் கொடுத்தது மட்டுமல்ல, மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சியை தலைவர்களாக சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வந்த உடனே கரண்ட் ஆஃப் ஆகுது, லத்தி சார்ஜ் நடைபெறுகிறது, 30 ஆம்புலன்ஸ் தொடர்ந்து வருகிறது. நமது முதலமைச்சர் இரவோடு இரவாக அவங்க போகிறார்கள். எப்படி அவருக்கு தகவல் வந்தது? சம்பவம் நடந்த அரை மணி நேரத்துக்குள்ள முதலமைச்சர் இங்கிருந்து பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார், கரூருக்கு போகிறார். ஆம்புலன்ஸ் 30 ஆம்புலன்ஸ் வர வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டது. கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பாஜகவிற்கு இல்லை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடமையில் இருந்து தவறிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. அதை நாங்கள் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் அதுக்கு காரணமாக இல்லை. காவல்துறை முழுக்க முழுக்க காவல்துறை காரணம். காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் காரணமே தவிர அதற்கு நாங்கள் இன்னும் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சம்பவம் 41 பேருடைய உயிர், இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. 41 உயிர்களை பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை, நம்முடைய முதலமைச்சருடைய கடமை. தவறிவிட்டார், அவ்வளவுதான். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் வருகின்ற 12ஆம் தேதி மதுரையில் இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். நாள்தோறும் 2 தொகுதிகளில் வாகன பிரச்சாரமும் 1 தொகுதியில் பொதுக்கூட்டத்தையும் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல். (2026) புனிதமான ஆட்சியை கொண்டு வருவதுதான் நமது நோக்கம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திட்டவட்டம். ஆண்டவர்களுக்கும் ஆட்சியாளர்களும் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி விட்டதாகவும் குற்றச்சாட்டு. கொள்கைகளை வென்றெடுப்போம். உறுதியாக 2026 தேர்தல் மக்களுடைய ஆட்சி, பொற்கால ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் அனைவரும் சேர்ந்து தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். என்னிடம் ஆட்சியை கொடுத்தால் 6 மாதத்தில் வைகை ஆற்றை சுத்தப்படுத்துவேன் என்று அன்புமணி ஆவேசம். வைகை ஆற்றை திமுக அரசு காப்பாற்றவில்லை என்றும் மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் குற்றச்சாட்டு. கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி குறித்து அவதூறு பரப்பிய வழக்கு. ஏற்கனவே 3 பேர் கைதான நிலையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஆண்டனி சகாய மைக்கேல் ராஜ் என்பவரை கைது செய்த போலீசார். வண்டலூர், கிண்டி, வேலூர் அமிர்தி,
சேலம் குறும்பப்பட்டி ஆகிய இடங்களில் உள்ள 4 உயிரியல் பூங்காக்களை மேம்படுத்த முடிவு. 35 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. இருமல் மருந்து சாப்பிட்டு குழந்தைகள் இறப்பிற்கு காரணமான மருந்து நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? தமிழக அரசால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதில். தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், ராஜஸ்தானை தொடர்ந்து கோல்ட்ரீஃப் இருமல் மருந்துக்கு தடை விதித்து புதுச்சேரி அரசு உத்தரவு. சுங்குவார் சத்திரம் ஆலையில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரீஃப் இருமல் மருந்து அருந்தி 14 குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் நடவடிக்கை. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து மேல்முறையீடு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த தமிழ்நாடு அரசு. கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புரட்டாசி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற லட்சக்கணக்கான பக்தர்கள். அண்ணாமலையாருக்கு அரோகரா என முழக்கம் எழுப்பி வழிபாடு. புறநோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்காக 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிப்பு. மேரி இ. ஃப்ரென்கோ, பிரெட் ராம்ஸ்டெல், சிமோன் சகாகுஷி ஆகியோருக்கு நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. தாக்குதல் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாயிடம் உரையாடிய பிரதமர் மோடி. சூழ்நிலையை எதிர்கொண்டு தாக்க முயன்றவரை மன்னித்த பி.ஆர். கவாய்க்கு பிரதமர் மோடி பாராட்டு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாயை நோக்கி காலணி வீசியதாக கைது செய்யப்பட்டுள்ள ராகேஷ் கிஷோர். வழக்கறிஞராக பணியாற்ற தற்காலிக தடை விதித்து இந்திய பார் கவுன்சில் நடவடிக்கை. கத்தார் தோஹாவில் பிரபல ஹைப்பர் மார்க்கெட்டில் இந்தியாவின் UPI பண பரிவர்த்தனை முறை அறிமுகம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார். வெளிநாடுகளில் இந்தியாவையும் அதன் ஜனநாயகத்தையும் குறை கூறி பேசும் ஒரே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திதான் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. ராகுல் காந்தி போல் இதுவரை வேறு எந்த தலைவரும் நாட்டுக்கு எதிராக பேசியதில்லை என்றும் சாடல். நேபாளத்தின் சப்தகோஷி அணையில் 56 மதகுகளும் திறக்கப்பட்டு 4,32,000 கனஅடி நீர் வெளியேற்றம். கோஷி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பீகாரில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பு. நேபாளத்தில் கனமழையால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் மனதிற்கு மிகுந்த வேதனையளிப்பதாக பிரதமர் மோடி கருத்து. நட்பு கொண்ட அண்டை நாட்டிற்கு முன்னுரிமை என்ற கொள்கைப்படி தேவைப்படக்கூடிய எந்த உதவியையும் இந்தியா வழங்கும் என்றும் உறுதி. டார்ஜிலிங் வெள்ளப்பெருக்கில் 24 பேர் பலியான நிலையில் நடிகர் நடிகைகளுடன் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நடனம். முற்றிலும் மனித தன்மையற்ற கொடூரமான செயல் என்று அம்மாநில பாஜக கடும் கண்டனம். தீபாவளி நெருங்கும் நிலையில் பண்டிகை காலத்தில் நுகர்வோர் செலவு 14 லட்சம் கோடியை எட்டும் என்று எதிர்பார்ப்பு.
ஜிஎஸ்டி விகித குறைப்பால் நுகர்வோர் ஊக்கம் பெற்றதாக பரோடா வங்கி அறிக்கையில் செலவினம் பற்றி முக்கிய தகவல். ஹைதராபாத்தில் சமூக வலைதளம் மூலம் ஆட்களை திரட்டி போதை விருந்துக்கு ஏற்பாடு செய்த 6 பேர் கைது. 22 சிறுமிகள் உட்பட 65 பேரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை. மகாராஷ்டிர மாநிலம் பிவாண்டியில் உள்ள பழைய பொருட்கள் குடோனில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்திருப்பதாக தகவல். பதவியேற்ற சில வாரங்களிலும் அமைச்சரவையை நியமித்த சில மணி நேரங்களிலும் பதவி விலகினார் பிரான்ஸ் அதிபர் செபஸ்டியன் லெகுர்னு. பிரான்சின் அடுத்த பிரதமராக யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்து அதிபர் மேக்ரான் ஆலோசித்து வருவதாக தகவல். ரஷ்யாவின் கிரிமியா உள்ளிட்ட 14 மாகாணத்தின் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்திய யுக்ரைன். எண்ணெய் நிலையம், வெடிபொருள் தொழிற்சாலைகள் பற்றி எரிந்ததால் பரபரப்பு. காசா அமைதிக்கான திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்றால் மிகப்பெரிய இரத்த ஆறு ஓடும். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. மதுரையில் 325 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் மையம் வருகின்ற 9ஆம் தேதி திறந்து வைப்பதற்காக மதுரை வருகிறார் தோனி. நடிகர் விஜய் தேவரகொண்டா சென்ற கார் விபத்தில் சிக்கியது. கார் சேதமடைந்த நிலையில் யாரும் காயங்களின்றி தப்பினர். சமீபத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றதாக கூறப்பட்ட நிலையில் விபத்தில் சிக்கியதால் ரசிகர்கள் அதிர்ச்சி.